ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தில் சேர ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என ஒரு செய்தி தீயா பரவி வருது. இந்த செய்தி உண்மையானதா? இதில் அப்ளை பண்ணால் லேப்டாப் கிடைக்குமா? இது சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள சாமானிய மக்கள், மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்டோருக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சிறப்பு திட்டங்கள், ஊக்கத்தொகைகள், மானியங்களை வழங்கி வருது. தகுதியுடைய நபர்கள் முறைப்படி விண்ணப்பித்து இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து கொள்ளலாம் எனவும் அரசாங்கம் அவ்வப்போது செய்திகளை அனுப்பி வருது. இந்த நிலையில தமிழக அரசின் இலவச லேப்டாப் திட்டத்தில் பயன்பெற ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்ற செய்தி வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களை தீயாக பரவி வருது. இணையதளத்தில் வைரலாகும் அந்த செய்தியில தமிழ்நாடு இலவச மடிக்கணினி திட்டம் 2025 விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கியுள்ளது. எங்கள் திட்டம் நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும், ஆனால் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த மடிக்கணினி தேவைப்படும் நபர்களுக்கு விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளன. குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களே உள்ளன. விண்ணப்பித்தவர்கள் ஏற்கனவே தங்கள் மடிக்கணினியை பெற தொடங்கிவிட்டனர். காலக்கெடு 2/11/2025 என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த திட்டத்துல பதிவு செய்யுங்கள் என லிங்க் ஒன்றையும் அது இணைக்கப்பட்டிருக்குது. இந்த செய்தியை பார்த்து ஆர்வத்துடன் பலர் பயனாளர்களாக சேர லிங்கை கிளிக் செய்து வருகின்றனர். இதனால தமிழக அரசு வெளியிட்டுள்ள இது குறித்து ஒரு செய்தியை என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசின் தகவல் சரிபார்க்கும் இந்த செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. இணையதளத்துல வெளியான இந்த தகவல் உண்மை இல்லை, இது முற்றிலும் தவறான தகவல் என்றும் அரசின் தகவல் சரிபார்ப்பகம் கூறியுள்ளது. அது இணையதளத்துல பல்வேறு போலி மோசடி செய்திகள் தொடர்ச்சியாக உலாவி வருகின்றன. இதை பார்த்து பொதுமக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என அரசும் காவல்துறையும் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விழிப்புணர்வுகளை வழங்கி வருது. ஸோ நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் இந்த செய்தியை பார்த்துருக்கலாம். ஸோ இது போல ஒரு குறுஞ்செய்தி இலவச லேப்டாப் வழங்குறதுக்கு தமிழக அரசு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரப்பி வராங்க. இதை நம்பி நிறைய நபர்கள் அந்த லிங்கை மூலமாக அப்ளை பண்ணி வராங்க. ஸோ இது மூலமாக உங்களுடைய செய்திகளை திருடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹேக்கர்ஸ் உங்களுடைய மொபைலை அல்லது உங்களுடைய சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய தகவல்களையும் இது மூலமாக திருடுவாங்க. ஸோ அதனால் இதை நம்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு செய்தியை தமிழக அரசாங்கம் முக்கியமாக காவல்துறையும் சேர்ந்து இந்த செய்தியை மக்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் யாராவது இந்த லிங்க் உங்களுக்கு வந்துனாக்கா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மெசேஜை பார்த்து ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது போலியான மெசேஜ் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இது போல வாட்ஸ்அப் செய்தியை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் இந்த வீடியோ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக அந்த லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.